ஒரு விவசாயிக்கு ஒரு பிரேயர் மானியம் கிடையாது. இந்த ஆற்றுல தண்ணியை திறந்து விட்டால் அள்ளி குடிக்க முடியும்? விதை நெல் கொடுக்கல மானியத்தில், உரம் கொடுக்கல மானியத்தில், உழவு கூலி கொடுக்கல மானியத்தில், எதுவுமே இல்லாமல் ஒரு அரசாங்கம் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றிருக்குன்னா திமுகவோட ஸ்டாலினோட அரசாங்கம் தான். இந்த 4 ஆண்டு காலம் மக்கள் எழுச்சி ஆகிட்டாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க? கிராமப்பகுதியில் இருக்கிற பெண்கள் 100 நாள் வேலையில், பால் பண்ணையில், கூடி பேசுகிற இடத்துல எல்லாம் இந்த ஆட்சி எப்போ போகும், அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. அதனால் இந்த ஸ்டாலின் அல்ல, உதயநிதி இல்லை, இன்பநிதி இல்லை, கருணாநிதியே கல்லறையிலேருந்து கிளம்பி வந்தாலும் எங்கள் அண்ணன் அந்த நாட்டோட முதலமைச்சராகிறத எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. அதுக்கு நாட்டு மக்கள் தெளிவாயிட்டாங்க. 210 தொகுதி சொல்லிட்டு இருக்கார் அண்ணன். எங்களை பொறுத்தவரை இந்த டெல்டா மாவட்டத்தில் நீங்கள் கணக்கு போக்குன்னு பண்ணுவது 234 அண்ணன் எடப்பாடியார் தான் ஜெயிப்பார். எடப்பாடியார் நிப்பாட்டுற வேட்பாளர் தான் ஜெயிக்கும். இந்த டெல்டா மாவட்டத்தை தொலைநோக்கு சிந்தனையில் விவசாயிகளை பாதுகாக்கிற எண்ணத்தோடு பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக எங்கள் வயிற்றில் பால் வாத்தவர் அண்ணன் எடப்பாடியார். அவரை பேசுவதற்கு உதயநிதி தண்ணி கிண்டியே போட்டு பேசுகிறாரான்னு தெரிலங்க. அவருக்கு பேச தெரியலையா, இல்லை யாரும் சொல்லிக் கொடுக்குறவங்க சரியாக கற்றுக் கொடுக்கலையான்னு தெரியல. அவர் பேச்சையும் நாவையும் அடைக்கணும். பேச்சில் ஏதாச்சும் அர்த்தம் இருக்கணும். அர்த்தம் இல்லாத பேச்செல்லாம் ஒரு மிக சிறந்த தலைவர்கள் எங்கள் எடப்பாடியை பேசுவதற்கு தகுதியற்றவர் உதயநிதி ஸ்டாலின்.